காசை குடியா, காசை குடிக்காம எங்க போற நீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்கியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. காசு இல்லைன்னா கவலைப்படாத. ஆன்லைன்ல நம்ம ஸ்மார்ட் டீ கடைங்கறனால ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரா? என்னையா சொல்ற? அட ஆமாயா, ரூபானா SBI ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர்ல பண்ணு, வாலன்ஸ்னா சேஸ் குவிக்பேல பண்ணு. அப்புறம் அப்புறம் என்ன எழுதிக்க, நம்ம இமெயில் அட்ரஸ் வந்து smart.teakada@papiretti.com, papirettipatti.com. ஆமாப்பா, கரெக்டா பட்டி எழுதிக்க. தெரியுமா பாப்பிரெட்டிப்பட்டி? எழுதிக்க. ஏ என்னையா அது? ஸ்மார்ட் டீ கிடைக்கின்றதுக்காக ஒரு டீ குடிக்க வர்றது கூட இம்போட்டேதா? இந்த பாரியா, ஒழுங்கா காசை வாங்கிட்டு எனக்கு டீக்கு காசை வாங்கிட்டு மிச்சத்தை கொடு. இல்லைன்னு வச்சுக்கப்ப காந்தி கணக்கு தான், பாத்துக்க. நீ சரி, என்ன காசு வச்சிருக்காங்க? காசை கொடு. வைக்கதான் எடுத்துட்டு வரல, ஒரு 100 ரூபாய் வச்சுக்கையா, போயா. 100 ரூபாய் சொல்ற, 100 ரூபாய் நிமிஷம் கொடுத்துறாத. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பிரச்சனை கிடையாது. இது வேற காசா கொடுக்க போறேன்னா நான் செக் பண்ணிக்கிறேன். எதுக்கு ஒரு தடவை இந்த ரிசர்வ் பேங்க்ல அடிக்கடி இந்த நோட்டு சொல்லாத அந்த நோட்டு சொல்லாதுங்கிறாங்க. வாட்ஸ்அப் இருக்குல்ல நம்மள்ட்ட, நம்ம ஸ்மார்ட் டீ கடையில செக் பண்ணிக்கிறேன். அது செல்லுமா செல்லாதான் முத. யோ, நீ பண்ற பாட பார்த்தா ஒருத்தன் டீ குடிக்க வர்றப்ப ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் விட்டா பாஸ்போர்ட்ல எடுத்து வர சொல்ல போறீங்கயா? யோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்கயா. இன்னும் பழைய காலத்துல இருந்தா இப்படிதான் அப்டேட் ஆகையா கொஞ்சம். அது சரி. வாயா, டவுட், வா ஐயா, நல்லா இருக்கியா? என்ன டவுட்? யோ, நான் கொடுத்த டீ தான்யா. என்ன டவுட்? ஷப்பா, அது டீயான்றதுதான் எங்களுக்கும் டவுட். அது எப்பயுமே உண்டியா? என்னையா டவுட்? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நானா ஏதோ சுமாரா பரவாயில்லாம ரொம்ப நல்லாவே இருக்க மாட்டே. இவர் என்ன சொல்ல வர்றாரு? நல்லா இருக்கேன்னு சொல்றாரா, நல்லா இல்லைன்னு சொல்ல வர்றாரா? என்ன சொல்றாரே புரியலையா? அதான் நான் சொன்னேன் இல்லையா, டவுட்னு எதுக்கு சொன்னேன்? எல்லாத்துக்கும் ஒரு டவுட் அவருக்கு. பாரு, நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கே எம்போட்டு இழுவை இழுக்கிறாரு. இவரை கட்டிக்கிட்டு என்ன பாடுபடுது பாரு அந்த அம்மா. ஆமாயா, டவுட்டு. உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஊர்ல வந்திருக்கானே, எங்கேயா? யாரு? ஓ, இந்த அமெரிக்கா அருணா. நான் கூட சொன்னேன் இந்த நேரத்துக்கு தான் வரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணா. பைப்ல எங்க காணுமே, எங்க இருக்கான்னு தெரியல, பாப்போம். யோ, அங்க பாருங்க சார், தூரத்துல ஒருத்தர் நல்லா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நல்லா முட்டிக்காலுக்கு மேல டவுசரு, போலோ டிஷர்ட். யார் அது? அங்க பாருங்க, அமெரிக்கா ரிட்டனா? வழக்கம் போல சொன்ன மாதிரி லேட்டா வந்துட்ட. நான் நல்லா இருக்கீங்களா? ஆசிம் சார், ஆசிம். யோ, என்னையா ஆஜிமே, என்னையா சொல்ற நீ? வைக்க டேரக்டர் உட்கார வச்சிருக்காருல்ல, ஆசம் அப்படிங்கறத அந்த லட்சணத்தை சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, நம்ம தனபாலோட ஆங்கில புலமையா? அதை யாரும் கேள்விப்பட்டதே இல்லையா? போன வாரம் இப்படிதான் அவருக்கு கிரெடிட் கார்டுக்காரங்க ஃபோன் பண்ணி யுவர் அக்கவுண்ட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் பயப்புல காம்ப்ளிமெண்ட் நினைச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிருக்காம்பா. சரிப்பா, ஜோக்லாம் விடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு டீ குடிச்சு. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்கப்பா. அருண் சார், உங்களுக்கு டூ பர்சன்டா கிம்பிள்கா? யோ, டீயே போதையா? என்னையா ஜிஜி என்னையா வளர நீ? ஒண்ணு இல்ல டவுட். நம்ம அருண் கேட்ட டீய 2% மில்க்ல போடவா இல்ல ஸ்கிம் மில்க்ல போடவா? அப்படிதான். ஏ கோவால, நீ என்ன தண்ணி ஊத்துறியா அதானே உன் கணக்கு? அதுலயே ஒரு சூட்சம் இருக்கீங்க. பால்ல தண்ணிய கலந்தா 2% மில்க், தண்ணில பால கலந்தா ஸ்கிம் மில்க். அப்படிதான். எவ்வளவு சிம்பிள். தொழில் ரகசியத்தை வெளியில சொல்லாதே நீ சாருக்கு. ஏன் அந்த வேலை? அருண், இதெல்லாம் பார்க்காத. இவங்க இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பானுங்க. நீ சொல்ல, என்ன வழக்கம் போல 4 வாரம் லீவா? இல்ல என்ன ஊர் எப்படி இருக்கு? கொலம்பஸ்ல நம்ம மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? கொலம்பஸ்ல மக்கள் எல்லாம் சூப்பரா இருக்காங்க. குழந்தைகளுக்கு திருக்குறள்லாம் சொல்லி கொடுத்து, பரதநாட்டியம் சொல்லி கொடுத்து, தினமும் தமிழ் டிவி பார்த்துட்டு, பிரியாணி காரல பிரியாணி சாப்பிட்டு நம்ம ஊர் கலாச்சாரத்தை ரொம்ப கடைபிடிக்கிறாங்களா? பரவாயில்லையே. இப்ப இங்கெல்லாம் நம்ம ஊர்ல என்ன விசேஷம்? ஐயா, நீதான் பாக்குறிய, கத்திரி வெயில கண்ணை கட்டுது. ஆனாலும் பாகுபலி கூட்டம் குறைவே இல்லைன்றாங்கப்பா.
நான் பாகுபலி படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன்னா வீட்டுல போய் இன்னைக்கு ராத்திரி எனக்கு சப்பாத்திக்கு பதிலா பூரி தான் வேணும், இதுவே என் கட்டளையே சாசனம்னு இல்ல எப்படி? மணி அந்த கதையை நானே கேள்விப்பட்டேன் மணி. இப்பதான் கிடைச்சது போல. ஏன் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற? அப்படியா மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, அதுவும் கிடைக்காம போயிட போகுது. அருண் சார், அதெல்லாம் நீங்க விடுங்க. நாட்டு நிலவரத்தை நான் சொல்றேன் கேளுங்க. கட்சியில ஒரே கலவரமுங்க. ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா பணப்பட்டியை காமிச்சு ஓட்டு போடுங்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்றாங்கன்னா சவப்பட்டியை காமிச்சு ஓட்டு போடுங்கிறாங்க. கடைசியில நம்ம நிலைமை தான் தேர்தல் ஓட்டுப்பட்டியே பார்க்க முடியாம தேர்தல நின்று போச்சுங்கய்யா. இதுல இன்னொரு கூட்டம் சட்டசபை வாசல்ல சட்டையை கிழிச்சு தெரியுது, அத சொல்ல விட்ட. தெரியாதுண்ணா. அப்புறம் என்ன ஆச்சு சார்? அந்த பணப்பட்டி குரூப்ப பணத்தை எப்படி பத்திரமா கொண்டு போய் பெட்டியில போட்டு பூட்டி வைப்பாங்களோ அதே மாதிரி அவங்களை ஊத்தி வச்சுட்டாங்கல்ல. கட்சி என்னையாச்சு? ஆனா கட்சி நிலைமைதான் சொப்ன சுந்தரி மாதிரி ஆகி போச்சு. இப்ப யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அருண் சார், எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. நம்ம அமெரிக்கால என்ன ஏதோ பிளைட்ல ஏதோ பாசஞ்சரை அடிச்சு வெள்ளத்துக்கு போட்டாங்களாம்ல? ஓ, இந்த பிளைட் பேசஞ்சரை ஏர்லைன்ஸ்ல உள்ள இழுத்து போட்டாங்க இல்ல, அத சொல்றாப்ல அதானயா? இதுக்குதான் நம்ம ஊர் எம்பி ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கணுங்கிறது. சும்மா தெரிக்க விட்டு வரல, எல்லாருக்கும் அந்த அல்ல அடிக்கும். என்னையா சொல்ற? இதே மாதிரிதான் நீங்க சொல்றது புரியுது. இன்னொரு விஷயங்க, அமெரிக்கால அந்த ஜனாதிபதி புதுசா வந்துருக்காராம்ல, அவர் போட்ட உத்தரவை ஒருத்தர் வந்து ஜட்ஜையா நிறுத்தி வைக்கிறாராம்ல. அது உண்மைதான்பா நீ சொல்றது. இதுக்குதான் என்ன பண்ணிருக்கணும் புதுசா தெரியுமா? நம்ம கணக்கு புள்ளி குமாரசாமியை கூட்டு போயிருந்திருக்கணும். கூட்டி கழிச்சு கணக்கை சரியாக்கி விட்டுருப்பாரு எல்லாருக்கும். சரியா சொல்லி என்ன இந்த மாதிரி இந்தியா சாதாரணமா சொல்றீங்க? 104 சேட்டலைட்டை ஒரே லான்ச்ல விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு. அருண் சார், என்ன நீங்க இதுக்கே எப்படி ஆச்சரியப்பட்டீங்கன்னா எப்படி? நம்ம ஊர்ல ஒருத்தர் படங்களை திட்டம் ஒருத்தர் வச்சிருக்காருல, உங்களுக்கு தர்மாக்கோலை போட்டு தண்ணி மூடுற டெக்னாலஜி தெரியுமா? என்னையா சொல்ற நீ? தெர்மாக்கோலை போட்டு தண்ணியை மூடுறது டெக்னாலஜியா இருக்குமா சார்? இதுக்கே எப்படி ஆடி போயிட்டா அப்படி? நம்ம ஊர்ல ஒருத்தர் பல டெக்னிக் வச்சிருக்காருல, புது திட்டம் சொல்றேன் கேளுங்க. ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் கத்திரி வெயில இருந்து காப்பாத்துறதுக்கு ஊருக்கே சாமியானா, கொசுவுக்கு கருத்தடை, மூட்டைப்பூச்சிக்கு தடுப்பூசி, இப்படி பல திட்டங்களா வச்சிருக்காருல நம்ம ஊர்ல ஒருத்தர். அது மட்டும் ஐயா, தமிழ்நாட்டுல இருக்க 4 மூலைக்கு ஏசிய வச்சு மக்களை குழு வச்சுக்கிறாருல. என்ன குழு பண்ணியது? முடியாருடைய இவங்களை கேட்டா இப்பதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அண்ணன் பையன் ஒருத்தன் சாஃப்ட்வேருக்கு படிச்சுட்டு ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கிறான். நீ ஊருக்கு போகும்போது ஏதாவது வீசா போட்டு கூட அப்படியே நைஸா ஊருக்கு கூட்டு போயிடும் அமெரிக்காக்கு. நிலமா சார், காமெடி பெருசா இருக்கு. அவர் நிலைமையா இங்க எப்படி இருக்குன்னா, சாமி சைக்கிள்ல போறாரா, ஆனா பூசாரி வந்து புல்லட் கேட்கிறாரா. தனபால் சாரே அங்க பிளைட் ஏறதுக்கு முன்னாடி அவங்க வீசா செல்லுமா செல்லாதா, உள்ள விடுவாங்களா, திருப்பி அனுப்புவாங்களா, இந்த மாதிரி அவர் நிலைமையா அங்க ஆடி போயிருக்கு. அவங்க கிட்ட போய் எங்க அண்ணன் பையனுக்கு அவன் கூட தங்கச்சி பொண்ணுக்கு இதை கூட நீங்க கலாச்சிட்டு இருக்கீங்களே. அப்பெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா நம்ம மக்களுக்கு? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நினைக்கிற நல்ல மனசுக்கு எந்த குறை வராதியா? போதுமா? மணி, கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து கரெக்டா ஒரு தத்துவத்தை சொல்லி முடிச்சிட்டேன். கண்டிப்பா நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த நேரத்துக்கு இப்போ நாடகம் முடிய போகுதுன்ட்டு. சரி, நம்ம என்கார்ட் போறதுக்கு நம்ம டைரக்டர் சிவாவை கூப்பிடுவோம். டைரக்டர் சார், டைரக்டர் சார். ஏற்கனவே ஐடியா பண்ணி மெசேஜ் கொடுத்துட்டேன். எங்க நாடகம் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வருஷம் இதை விட நல்ல முக்கியம் டீ கடையில கடை நன்றி முடிக்கும்.
அன்பை பெருக்கும். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொன்று, நாங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு பின்னால ஹெல்ப் பண்ண முருகேசன், உமாசங்கர், டேபிள் செட் பண்ணி கொடுத்த ஆர்ட் டைரக்டர் உமாசங்கர், எங்களுக்கு அந்த ஆடியோ கரெக்டாக போட்டு கொடுத்து அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவர் முருகேசன், அப்புறமா டீ போட்டு கொடுத்த வனிதா, வடை வாங்கி கொடுத்த ஸ்ரீராம், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. வடை இருக்கு. இல்ல, இப்ப இந்த நன்றி எதுக்குன்றது சொன்னா திரைப்படம் முடிஞ்சோட நிறைய நன்றி ஓடும்ல, அதுக்கான விளக்கம் தான் இது. நன்றி.